மரும்புள்ள மருமகன் நம்ம தான், அவள் பொண்ணு, நம்ம ஆம்பளை, நான் சம்பாதிக்கிறேன், மாதம் 2 லட்ச ரூபா ஐடியில் சம்பாதிக்கிறேன், அவள் ஒன்றுமே கிடையாது, அவள் 10ஆம் கிளாஸ் படிச்சது, நான் பிகாம் முடிச்சிருக்கேன், எம்காம் முடிச்சிருக்கேன், இதெல்லாம் இங்கே 10 பைசா செல்லாது. இந்த படிப்பு, அந்தஸ்து, பதவி எல்லாமே வந்து இங்கே ஜஸ்ட்டு வாழ்கிறதுக்கு மட்டும்தான். நீ வாழ்க்கையில் உயரணும்னா யாரும் மனசையும் புண்படுத்தியிருக்கவே கூடாது. எப்படி யார் மனசையும் நோகடிக்க கூடாது. ஆமாம்மா, முக்கியமாக அதில் யார் மனசுனா உன்னை பெற்ற அப்பா அம்மா மனசையும் உன்னை நம்பி வர உன் மனைவி மனசையும். நீங்கள் சூட்சமாக கேட்டிங்க பாருங்க. இன்றைக்கி ஷார்ட்டாக சொல்கிறோம்மா, மனைவி எவன் ராணியாக வச்சுக்கிறானோ அவன் வெளியில் ராஜாமா. எவன் மனைவி வீட்டில் வேலைக்காரியாக வச்சுருக்கானோ அவன் வெளியில் வேலைக்காரமா. இது உண்மையே இல்லையா? ஏன்னா அப்பா அம்மாவுக்காவது நம்மளை ஒரு உடலுறவு வச்சு நம்ம ஒரு உருவாய் வந்து நம்மளை வளர்த்து கடமைகளை செஞ்சு நம்ம அவங்களுக்கு கடமையாக செய்கிறோம். இது எல்லாமே கடமை. ஆனால் ஒருத்தர் வீட்டிலேருந்து வளர்ந்து பிறந்து வந்து ராஜா ராணி மாதிரி வளர்ந்து ஏதோ அவங்க தகுதிக்கு வளர்த்து அவங்க நம்மகிட்ட கொடுத்து உனக்கு உடலுறவு எல்லாமே 5 முடுக்கு செய்கிற பொண்ணை நீ மனைவியை எப்படி பார்த்துக்கணும்? அங்கே தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். எதுக்கு இப்படி சுற்றி வளைக்கிறேன்னா, லைஃபு சேஞ்ச் ஆகும் நினச்சேன்னா உன்னோட மனைவியை பார்க்காம இன்னொரு அம்மாவை நீ பார்க்கணும்.